தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி மாநிலம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் விழுப்புரம் 4 முனை சந்திப்பில் பறக்கும் படை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட 1,10,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழக சட்டமன்ற பொது தேர்தல் அமைதியாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை உறுதி செய்ய தேர்தல் ஆணையம் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. குறிப்பாக வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசு பொருட்கள் விநியோகிப்பதை தடுக்க விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளிலும் பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் காலை விழுப்புரம் 4 முனை சந்திப்பு பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரி நிவேதா தலைமையிலான குழுவினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக ஸ்கூட்டரில் வந்த ஒருவரை நிறுத்தி சோதனை செய்ததில் அவரிடம் 1,10,830 ரூபாய் இருப்பது கண்டறியப்பட்டது. அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் அவர் விராட்டிக்குப்பம் சாலையைச் சேர்ந்த மெய்யப்பன் என்பதும் தனியார் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றி வருவதும் தெரியவந்தது. முந்தைய நாள் விற்பனை தொகையை அலுவலகத்தில் ஒப்படைக்க கொண்டு செல்வதாக அவர் கூறிய போதிலும் அதற்கான உரிய ஆவணங்கள் அவரிடம் இல்லை. இதனைத் தொடர்ந்து அந்த பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் விழுப்புரம் தாலுகா அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். தாசில்தார் யுவராஜ் தலைமையிலான அதிகாரிகள் விசாரணைக்கு பிறகு அந்த பணத்தை மாவட்ட கருவூலத்தில் சேர்த்தனர். தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் ஆவணங்களின்றி பணம் கொண்டு செல்வதை தவிர்க்க வேண்டும் என அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.